பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, இந்த நிருபத்தை அவர் ஏன் எழுதுறாரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிதாக்கள் யாரை அறிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆதி முதல் இருக்கிறவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு அறிஞ்சுக்கிறாங்க. ஆதி முதல் இருக்கிறது பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும், அப்ப பிதாவை யார் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எதில் இருக்கிறாங்கன்னா ஒளியில் இருக்கிறாங்க. தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறவங்க ஒளியில் இருக்கிறாங்க. பிதாவை அறிஞ்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் எதில் இருக்கிறாங்கன்னா ஒளியில இருக்கிறாங்க. தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் எந்த ஒரு மனுஷனும் ஒளியில் இருக்கவே முடியாது. அந்த வேத வாக்கியத்துல அவர் சொல்றார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அறிஞ்சிருந்தாரு. ஏன் சொன்னார் இல்லைங்களா? அவருடைய கற்பனைகளை பெற்று அந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னார். அதனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிக்கிறேன், அறிந்திருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க, இதுல வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பலவான்களா இருக்கிறாங்க. இது ஏதோ சரீர பலவான்கள் அல்ல, ஆவிக்குரிய பலவான்களா இருக்கிறாங்க. எப்படி ஆவிக்குரிய பலவான்களா அவங்க இருக்கிறாங்க? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பலவீனம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே வாலிபர்கள் எப்படி இருந்துக்கிறாங்கன்னா பலவான்களா இருந்துக்கிறாங்க. ஏன் அவங்க பலவான்களா இருந்தாங்கன்னா அந்த வசனம் சொல்றாரு பாருங்க, பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். வாலிபர்கள் பொல்லாங்கன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஜெயிச்சுக்கிறாங்க. அவங்க ஏன் பொல்லாங்கனையே ஜெயிச்சாங்க? எப்படி ஜெயிச்சாங்க? வசனத்துல அவரே சொல்றாரு பாருங்க, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். அப்ப தேவ வசனம் நம்மில் நிலைத்திருந்தால் நாம் யாரை ஜெயிக்க முடியும்? பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன போதிக்கப்படுதுன்னா, பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாதுன்றாங்க. தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னா என்ன அர்த்தம்? பொல்லாங்கனை எங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்ப பொல்லாங்கனை நம்மால் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? தேவ வசனம் நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் யாரை ஜெயிக்கலாங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கலாம் இல்லைங்களா? அப்ப தேவ வசனம் அந்த வாலிபர்களுக்குள்ள இருந்ததுனால தான் அவங்க எப்படி இருந்துக்கிறாங்க? பலவான்களா இருந்துக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நாமும் எப்படி இருக்க முடியும்னா பலவான்களாக என்ன செய்ய முடியுங்க? இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த வேத வாக்கியத்தை பாருங்க, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப வாலிபர்கள் தங்கள் சுய பலத்தை அவங்க நம்பல. அவங்க எதை நம்புறாங்கன்னா வேத வாக்கியத்தை நம்புறாங்க. வேத வாக்கியம் தங்களுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் அவங்க பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அந்த வேத வாக்கியம் அவர்கள் நிலைத்திருந்திருக்கிறது. எப்படி நிலைத்திருக்கும்? தேவனுடைய வசனத்தின்படி நடந்தாதான் நிலைத்திருக்கும். வசனம் விதைக்கப்படுது. 4 வகை நிலத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். வசனம் விதைக்கப்பட்ட உடனே பாருங்க, சாத்தான் எடுத்து போட்டுறான். பறவைகள் அதை பட்சித்து போடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானை எடுத்து போட்டுறான். அப்ப யாருக்குள்ளே தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டு அது விதைக்கப்படுகின்ற பொழுது அது நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலமா இருந்தா தேவன் என்ன கொடுப்பார்னா உணர்ந்துகுதலை கொடுப்பார். அந்த விதை 30, 60, 100 என்ன கொடுக்கும்னா பலன் கொடுக்கும். அப்ப நம்முடைய இருதயமாகிய நிலமானது நல்ல நிலமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள விழுதுன்னா தேவன் நமக்கு என்ன கொடுப்பாருன்னா உணர்ந்துகுதலை கொடுப்பார். அந்த வசனத்தை யார் உணர்ந்து கொள்றாங்களோ
அவர்கள் தான் 30, 60, 100 கொடுப்பாங்க, பலன் கொடுப்பார்கள். அப்ப வாலிபர்கள் எப்படி இருந்துக்கிறாங்க? பலவான்களா இருந்துக்கிறாங்க. ஏன் பலவான்களா இருந்தாங்க? தேவனுடைய வசனம் அவங்க நிலைத்திருந்தது. ஏன் அவங்க பலவான்களா இருந்தாங்க? பிசாசானவனையும் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. பலவீனமா இருந்தா பிசாசானவனை ஜெயிக்கவே முடியாது. பலம் உள்ளவனை முந்தி கட்டினால் ஒழியன்னு சொல்லுவார் இல்லைங்களா? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. பிசாசானவன் பலவானா இருக்கிறான். அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் எப்படி இருக்கணுங்க? பலவானுங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்றார். எதில் அன்பு கூறக்கூடாது? உலகத்தில் நாம் அன்பு கூறவே கூடாது. நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம் பாருங்க. உலகம் ஒண்ணு இருக்கு, உலகத்தில் உள்ளவைகள் இருக்கு. அப்ப உலகத்தில் நம்ம அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அன்பு கூறக்கூடாது. உலகத்துல எதெல்லாம் உயர்வாக மதிக்கிறாங்களோ அது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். உலகத்தில் உள்ளவைகள் நிறைய சொல்றாங்க, தேவன் பணத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்றாங்க. உலகத்தில் உள்ளவைகள் என்ன அர்த்தம்? பொருளாசையான விக்கிரக ஆராதனைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பரிசேயர்கிட்டையும் வேதப்பாரர்கிட்டையும் பொருளாசை குறித்து பேசின போது அவங்க பரியாசம் பண்றாங்க. இயேசு பரியாசம் பண்றாங்க. 2 எஜமானுக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஊழியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு எஜமானை பற்றி கொண்டு இன்னொரு எஜமானை அசட்டை பண்ணுவான், அல்லது ஒரு எஜமானை புறக்கணிச்சு இன்னொரு எஜமானை பற்றி கொள்வான். 2 எஜமானுக்கு வேலை செய்யவே முடியாது. அப்ப உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்ற அதை கேட்டவுடனே அவங்க என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. அப்ப இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த உலக மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் அன்பே செலுத்துறாங்க. ஆத்துமாக்கள் மீது எந்த ஒரு அன்புமே இல்லை. கர்த்தருடைய சபைக்கு ஆத்துமாக்கள் வராங்க இல்லைங்களா, அவர்கள் மேல என்ன அன்பு செலுத்துறாங்க? ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ அந்த ஆத்துமாக்களுக்கு தான் அவங்க கவலைப்படுறாங்கல்ல. காணிக்கு எவ்வளவு போடுவாங்கன்னு தான் பாக்குறாங்க. இவங்களை நம்ம கனப்படுத்தினா நமக்கு எவ்வளவு காணிக்கை கொடுப்பாங்க பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படித்தான் இருக்கு. அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பணத்தை எதிர்பார்க்கிறாங்க, பொருளை எதிர்பார்க்கிறாங்க, நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்றார். அப்ப கேள்வி என்னன்னா, நான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறேனா? நான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவேன்னு சொன்னா பிதாவின் அன்பு என் இடத்துல இல்லைன்னு அர்த்தம். பிதாவின் அன்பு இல்லைன்னா நான் எப்படி பிதாவின் இடத்துல எப்படி போக முடியும்? பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? நித்திய ஜீவன் எப்படி எனக்கு பிதா தருவாரு? நான் பிதாவை பிரியப்படுத்தவே இல்லையே. அப்ப பிதாவை நான் பிரியப்படுத்தவில்லை என்று சொன்னால் பிதா இடத்துல எப்படி அன்பா இருப்பாரு? நிறைய ஆசைகள்லாம் இருக்கு உலகத்துல. அடுத்த வசனத்துல ஒரு சொல்ல இருப்பாரு, மாம்சத்தின் இச்சையும். உலகத்தில் உள்ளவைகள் என்ன? இந்த இச்சைகள்லாம் இருக்குது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். பாருங்க, உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களும் இதுல உள்ளடக்கிடலாம். எதுல? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் உள்ள எல்லா இச்சைகளையும் இந்த 3 பாவத்துக்குள்ள உள்ளடக்கிடலாம். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து உண்டானதுன்னா இது பிதாவின் இடத்திலிருந்து உண்டானதில்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள்.
அப்ப உலகத்தில் உள்ளவைகள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமா இருக்கு. நிறைய பேரு இந்த இச்சைகளுக்கு தான் என்னவா இருக்கிறாங்கன்னா அடிமையாகிறாங்க. தேவன் சொல்லும் பொழுது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லுவார். உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவா இருப்பான்னா அவன் பகைங்கனா இருப்பான்னு சொல்றேன். தேவனை பகைக்கக்கூடியவங்களா இருப்பான். தேவன் அவர்கள் என்ன செய்வார்னா பகைப்பார். அப்ப உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் என்ன ஆயிருன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போன்று. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது வானங்களை திறந்து வருவாரு, பூமி எல்லாம் வெந்து உருகி போயிரு, என்ன மிச்சமா இருக்கும்? உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் என்ன ஆயிருங்க, உருகி போயிடும். ஆத்துமாக்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய சமூகத்துல இருப்பான். எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்ப இந்த கண்களின் இச்சை, மாம்ச நிறுத்தி, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அழிஞ்சு போயிடும். இது நித்தியமானதெல்லாம் கிடையாது. உலகமும் அதன் இச்சைகளும் என்ன ஆயிருங்க சீக்கிரத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த பூமியில நிலைச்சிருப்பான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தொடர்ந்து பிதாவின் இடத்துல அவன் நிலைத்திருப்பான். அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் யார் அன்பு கூறுறாங்களோ அவர்களுக்கு யாருடைய அன்பு இல்லை? பிதாவினுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்காது. பிதாவின் இடத்துல அவங்க அன்பா இருக்க முடியாது. ஏன்னா 2 எஜமானுக்கு வேலை செய்வதற்கு தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாருங்க, அனுமதி எல்லாம் கொடுக்க மாட்டார். ஒண்ணு நீ அனலாயிரு அல்லது குளிராயிரும் தான் சொல்ற. ஒண்ணு தேவனுக்காக வாழணும் அல்லது உலக பொருளுக்காக வாழணும். பாருங்க, தேவன் அந்த தீர்மானத்தை நம்முடைய கையில தான் கொடுத்துக்கிறார். நாம் தேவனுக்காக வாழ்றோமா அல்லது உலக பொருளுக்காக வாழ்றோமா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய யாராலையும் முடியாது. இல்ல நான் கொஞ்சம் உலகத்துக்காக நான் வேலை செய்வேன், தேவனுக்காக அப்படி இருக்கவே முடியாது. 100% தேவனுக்காக வாழணும் அல்லது 100% உலகத்துக்காக என்ன செய்யணுங்க, வாழ வேண்டும். இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால அழியாத ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா அன்பு. அன்புதான் பெரியதுன்ற. பாருங்க, இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்ம அன்பில் பூர்ணப்படுகின்ற பொழுது, கிறிஸ்து எப்படி அன்புல பூர்ணப்பட்டிருந்தாரோ அதே போல் நாமும் அன்பிலே பூர்ணப்படுகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். யார் அன்புல பூர்ணமா இருக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. இந்த நித்திய ஜீவனங்க என்னவா இருப்பாங்க? சுதந்திரவாளியாக இருப்பார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவங்கதான் நிலைச்சிருக்கவே முடியும் இல்லைங்களா? 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த எந்த இச்சையும் பிதாவின் இடத்துல இருந்ததுலாம் கிடையாது. அது எங்கிருந்து வந்ததுன்னா அது உலகத்திலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் யாருக்குள்ளதான் கிடக்குதுங்க? பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. உலகத்தார் எல்லாமே எங்கதான் இருக்காங்கன்னா இருளின் அதிகாரத்துல தான் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்திலே நாம் எங்கதான் இருந்தோம்? இருளின் அதிகாரத்துல இருந்தோம். கொலோசையில சொல்லுவாருங்களா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். நம்ம அதுல இருந்து தேவன் நம்மளை பிரிச்சு எடுத்து எங்க உட்படுத்திக்கிறாருன்னா அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உள்ள வச்சுக்கிறார். நம்மளாம் யாரு? ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஒளியில் நடக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவங்க தான் அதில் நடக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. சத்தியம் உங்களுக்குள்ள இல்லை. ஒளியில் நடக்க மாட்டாங்க, தேவனுடைய சித்தம் நடக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லிக்குவாங்க? நாங்கள் ஒளியில் தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க என்னதான் சொல்லுவாங்க? பொய் தான் சொல்லுவாங்க. 1 யோவான் 2:18 பாருங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்து கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்து கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாருங்க பிள்ளைகளே, இது கடைசி காலம்ன்ற. இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்து உயிர் தெழுந்து போனாரோ, கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கடைசி காலம் தான். ஏன்? இனிமேல் வேறொரு பலியே கிடையாது. நம்ம ரட்சிப்பதற்கு வேற யாரும் வரமாட்டாங்க. இனிமேட்டுக்கலாம் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு, மறுபடியும் வரப்போறாரு. யார் அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
இனிமேல் உலகத்துக்கு என்ன இருக்குன்னா நியாய தீர்ப்பு தான் இருக்குது. ரட்சிப்புலாம் கிடையாது. உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒருத்தர் பாவ மன்னிப்புக்காக ஒருத்தர் இந்த பூமிக்கு வரப்பாரெல்லாம் கிடையாது. நான் பாவ மன்னிப்பை பெரும்படியாக ஏற்கனவே ஒருத்தர் உலகத்துக்கு வந்துக்கிறேன். நம்முடைய ஜீவன் என்ன பண்ணிக்க நமக்காக ஒப்பு கொடுத்துக்கிறேன். உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாசத்துல வீட்டுக்கிறார். அவர் எப்ப வேணாலும் வரலாம். அதனால என்னமா இருக்குன்னா கடைசி காலமா இருக்குது. இது கடைசி காலமா இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, அப்ப அந்த கிறிஸ்து வருவான்னு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்துனா யாரு? கிறிஸ்துவுக்கு விரோதமானவன் அர்த்தம். அவர் சொல்ல பாருங்க, முதல் நூற்றாண்டு காலத்திலே அவர் சொல்றாங்க, இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற. ஏதோ அந்த கிறிஸ்துங்கிறது ஒரு மனுஷன், அவன் வருவான், ஆட்சி பண்ணுவான், ஜனங்கள்லாம் அடிமைப்படுத்துவான். ஒரு கூட்ட மக்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த கிறிஸ்துனா யாரு? 2 யோவான் 7ஆம் வசனத்தை பாருங்க. 2 யோவான் 7ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமா இருக்கிற. 2 யோவான் படிக்கும்போது நம்ம படிச்சோம். யார் அந்த கிறிஸ்து? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிக்கை பண்ணவில்லையோ, கிறிஸ்து மாம்சத்துல வரலையும் ஒரு கூட்ட மக்களை போய் சொல்லிட்டு இருந்தான். அவங்கதான் யாரு? அந்த கிறிஸ்து. அவன் தான் என்னவாகிறான்? அந்த கிறிஸ்துவாகிறான்றார். அவனா வஞ்சகனாகிறான். ஏன்னா அவனுடைய போதனை எப்படிப்பட்ட போதனை? வஞ்சக போதனை. கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை. அது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே மரித்து என்ன பண்ணிக்கிறாருங்க? அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து வந்துக்கிறார். ஆனா அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து எதுல வரல? மாம்சத்தில் வரவில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றானோ அவன் எல்லாரும் என்னவதான் இருக்கிறான்? அந்த கிறிஸ்துவா இருக்கிறான். ஜனங்களே அவன் வஞ்சிக்க கூடியவனா இருக்கிறான்ற. முதல் நூற்றாண்டு காலத்திலே இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துகள் அநேக பேர் இருந்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை மறுதலிக்கிறவன் பாருங்க. இயேசுவை கிறிஸ்துவென்று யார் ஏற்றுக்கொள்ளவில்லை, யார் மறுதலிக்கிறானோ அவன் பிதா உடையவனே கிடையாது. ஏன்னா தேவன் தம்முடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இயேசு உயிர் தெழுந்ததுனால அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். உயிர் தெழுந்ததுனால தேவன் அவரை கர்த்தரும் கிறிஸ்துவும் ஆகியிருக்கிறார். ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரல. அப்ப இயேசுவை ஒருவன் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாத போது அவன் யாரும் ஏத்துக்க மாட்டான்? பிதாவாகிய தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அவர் தான் அவர் அனுப்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் தான் யார் அனுப்பிக்கிறாரு? இயேசு அனுப்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக நான் விசுவாசிக்கிறேன்னா, நான் அறிக்கையிடுறாங்க. நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வேத வாக்கியத்திலே அறிக்கை இடிக்கிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான்றார். மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ கிறிஸ்துவாக, அவர்கள் பிதாவையும் குமாரனையும் எப்படிப்பட்டவங்களாக உடையவர்களாக இருக்கிறார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி பாருங்க, அது மனுஷன் கிடையாது. என்னங்க அது? ஆவி. நிறைய பொல்லாத ஆவிகள் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஆவி மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்னா, கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை மாம்சத்துல அவர் வரலன்னு சொல்லுவான். அதான் வேத வாக்கியம் சொல்றாரு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அது ஒரு ஆவி, மனுஷன் கிடையாது. அது ஒரு ஆவி. அசுத்தாவியில் நிறைய இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அந்த கிறிஸ்துங்கிறது ஒரு ஆவி. அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் கிறிஸ்துவை என்ன செய்வானா? மறுதலிப்பான். பிதாவை என்ன செய்வானா? மறுதலிப்பான். இதை குறித்து 2 யோவான்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோங்க, நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி
இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் வரலாம். சரிங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த அநேக அந்த கிறிஸ்துகளை பத்தி சொல்றாரு இல்லைங்களா? அவங்க முதல்ல எங்க இருந்தாங்க? கர்த்தருடைய சபைக்குள்ள தான் இருந்தாங்க. கர்த்தருடைய சபையிலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நிறைய பிரிவினை உபதேசங்கள்லாம் போச்சாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில இருந்து நிறைய பிரிஞ்சு போய் நிறைய கள்ள போதனைகள்லாம் போச்சு தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சபையில இருந்து போய் இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நிறைய கூட்ட மக்கள் பிரிஞ்சு போய் வித்தியாசமான போதனைலாம் போச்சிட்டு இருக்கிறாங்க. இது இப்போது மாத்திரமல்ல, தொடர்ந்து கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்துல இருந்து தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. மெய்யான சத்தியத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, தேவன் எந்த உணர்வுகளும் அவங்களுக்கு தர மாட்டாரு. அவங்க கூட தான் இருப்பாங்க. எந்த சத்தியம் சொன்னாலும் ஏத்துக்குவான். வசனத்துல பாருங்க, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாம் இருக்கவில்லை. நம்முடையவர்களாம் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இயேசுவை தேவனுடைய குமாரனாக, இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டவங்க கர்த்தருடைய சபையில் இருந்துக்கிறாங்க. இவன் என்னாச்சு அவங்களுக்கு? கள்ள போதுன்னு யாரோ அவங்களுக்கு போச்சுக்கிறான். அவங்க கர்த்தருடைய சபையில என்ன ஆயிட்டாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அந்த கிறிஸ்துகள், அவங்க தான் அந்த கிறிஸ்துவாகிறாங்க. அந்த கிறிஸ்துகள் விசுவாசிகள் என்ன செய்வாங்க? அவர்கள் வஞ்சிப்பார்கள். அந்த கிறிஸ்து எங்கிருந்து தான் போயிருக்கிறாங்க? நம்ம விட்டு தான் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. நம்முடைய ஐக்கியத்தில் என்ன ஆகிறாங்க? விலகி போய்கிறாங்க. விசுவாசிகள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நடுவிலும் யார் இருப்பாங்க? அந்த கிறிஸ்துகள் இருப்பாங்க. உங்க கூட தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. கள்ள போதனை போதிக்கூடிய சகோதரர்கள் உங்கள் சபையில இருப்பாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க உங்க சபையில இருப்பாங்க. இந்த ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்களே, கிறிஸ்துவை தேவன் ஏத்துக்காம இருக்காங்க பாருங்க, அவங்களாம் இப்படிப்பட்டவங்க தான். தேவன் அவரை, பிதாவாகிய தேவன் அவரை தேவன் சொல்லிக்காரு எபிரேயர் புஸ்தகத்துல. அவங்களாம் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் யாரா தான் இருப்பாங்க? அந்த கிறிஸ்துவா தான் இருப்பாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு தான்? அந்த கிறிஸ்துகள் தான். சரிங்களா? அப்ப அந்த கிறிஸ்துகள் அவங்க நம்முடையவங்களா இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க. கர்த்தருடைய சபையிலும் அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துகளும் எங்க இருக்கிறாங்க? நம்ம கூட தான் இருக்கிறாங்க. கள்ள போதல் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. கள்ள கிறிஸ்துகளும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, உள்ளதான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க பிரிஞ்சு போனாங்க? அவரே சொல்ல பாருங்க, அவர்கள் நம்முடையவர்களாம் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். அவங்க கிறிஸ்துவின் உபதேசத்தை சரியா உணர்ந்திருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்திருப்பாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவங்க சரியா உணரவே இல்லை, உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு வேறொரு நோக்கம் இருந்தது. அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு அவங்க பிரிஞ்சு போய்கிறாங்க. எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்களா? எல்லாருமே ஒளியில் நடக்க முடியுமா? தேவனே சொல்றார், அவர்கள் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு என்னாயிட்டாங்க? அவர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். யாருடைய இருதயத்தில் எல்லாம் தேவனுடைய சத்தியங்கள் வேரூன்றி நிலைத்திருக்கிறதோ அவங்க தான் நம்முடையவங்களா இருப்பாங்க. அவங்க மாத்திரம்தான் நம்மோடு கூட என்ன செய்வாங்க? நிலைத்திருப்பார்கள். இந்த கிறிஸ்துவை விட்டு விழுந்து போகுதல், சுவிசேஷத்தை விழுந்து போகுதல் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அடுத்த மாசம் நடக்கும். தொடர்ந்து விழுந்து போகுதல் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய சபையில கள்ள போதனை போதிக்கூடிய சபைகள் இருக்காங்கல்ல, திருத்துவத்தை போதிக்கூடியவங்க இருக்காங்களா, தேவத்துவம் என்னன்னு தெரியாம தேவத்துவத்தை போதிக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த சத்தியங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவத்துவம் சத்தியங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் கள்ள போதனைகளை போதிக்கக்கூடிய கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய சபைக்குள்ள இருப்பாங்க.
ஒரு நாளைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சு போகும்போது தெரியும், ஓ இவங்க நம்முடையவங்க இல்லை. ஏன்? அவங்க ஒளியில நடக்கல. அவங்க எதை விரும்புறாங்க? ஒளியை பார்க்கிலும் இருளை என்ன செய்யறாங்க? அவங்க விரும்புறாங்க. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். முதல் நூற்றாண்டு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பெற்றிருந்தாங்கன்னா அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. சரி, இந்த அபிஷேகம் பாருங்க, அவரே சொல்றாரு, அபிஷேகம் பெற்று சகலத்தையுமே அறிஞ்சுக்கிறாங்கன்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க, அதை பார்த்துட்டு வந்துடலாம். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்ப முதல் நூற்றாண்டு காலத்திலே தேவனால் கிறிஸ்துவினால் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் அவங்களும் என்ன ஆகுதுங்க? நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கிறதுனால யாரும் அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அவர் சொல்ல பாருங்க, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்ப அந்த அபிஷேகமே அவங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அவர் சொல்ல பாருங்க, அது சத்தியமா இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்னெல்லாம் போதிக்குதோ அது எல்லாமே சத்தியம், பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாகின்ற அந்த அபிஷேகம் என்ன போதிக்கிறதோ அந்த போதித்ததின்படியாக நீங்க என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்ற. அப்ப முதல் நூற்றாண்டு காலத்திலே பரிசுத்தாவின் வரங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. பாருங்க, அந்த வரங்கள் அவர்களுக்கு சகலத்தையுமே போதிக்குது. ஏன்னா ஞானத்தை உணர்த்தும் ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அறிவை உணர்த்தும் ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது, ஆவிக்குரிய வரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் நூற்றாண்டு காலத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாம் முழுமையெல்லாம் இல்லை, அங்கெங்கே நிருபங்கள் இருக்குது, சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அப்ப எப்படி ஒரே மனம் ஒரே இருதயமுடையவங்களா இருந்தாங்க? பரிசுத்த ஆவியின் வரம். உலகம் எங்கும் ஒரே சுவிசேஷம் தான், அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்தாவின் வரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லைங்களா? பாருங்க, அந்த அபிஷேகம் சத்தியம். சத்தியங்கள் ஒருபோதும் என்ன சொல்லாது? அது பொய்யெல்லாம் சொல்லாது. அப்ப அந்த அபிஷேகம் அவங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அவர்கள் அந்த உபதேசத்தின்படியாக என்ன செய்யணுங்க? நிலைத்திருக்க வேண்டும். அபிஷேகம் ஏதோ வானத்திலிருந்து போதிக்காது. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினர் என்ன செய்வாங்க? ஏவப்பட்டு பேசுவாங்க. முதல் நூற்றாண்டு காலத்திலே பரிசுத்த மனுஷன் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய வார்த்தைகளை அவங்க போதிக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையின்படியாக என்ன செய்யணுங்க? நிலைத்திருக்க வேண்டும். இல்லைங்களா? சரி, இன்னைக்கு அபிஷேகம் நமக்கு போதிக்குதா? பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கட்டளையிட்ட யாவை நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு நாம் உபதேசம் பண்ண வேண்டும். நாம் எவ்வளவு சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த சத்தியங்களை நாம் தான் உபதேசம் பண்ணணும். இன்னைக்கு அபிஷேகம் நமக்கு போதிக்கும். அபிஷேகம் முதல்ல எங்கிருந்து போதிக்கும்? அபிஷேகம் இன்னைக்கு தேவனுடைய சத்தியங்களை பகுத்து போதிக்கூடிய ஊழியக்காரங்க இருக்கிறான். கர்த்தருடைய சகோதரர்கள் இருக்கிறான். அவர்கள் போதிக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணுங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வளர வேண்டும். முதல் நூற்றாண்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் யார் மேலெல்லாம் கைகளை வச்சாங்களோ அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு பிராந்திய சபையை அவங்க உருவாக்குறாங்கன்னா அந்த பிராந்திய சபையில் என்ன கொடுக்கப்படும்? பரிசுத்தாவின் வரம் கொடுக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாரெல்லாம் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த வரத்தை கொண்டு என்ன செய்வாங்க? கர்த்தருடைய சத்தியத்தை அவர்களுக்கு போதிப்பார்கள். அந்த அபிஷேகம் சகலத்தையுமே உங்களுக்கு போதிக்கும். உலகமெங்கும் ஒரே சத்தியம் தான் கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? பரிசுத்தாவின் வரத்தின் மூலமாக. இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரே சுவிசேஷம். எப்படி இருக்குது? வேதமாக்கியம். நீங்க எந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களோ உலகத்துல எந்த மொழியில படிச்சாலும் அதே வசனம் தான். ஆனா வசனத்தை உணராம அவங்க என்ன செய்யறாங்க?
சத்தியங்களை மாற்றி போதிக்கிறார்கள். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 பாருங்க. சத்தியத்தை நீங்கள் அறியாதினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, விசுவாசிகள் எதை அறிஞ்சுக்கிறாங்கன்னா சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க. பவுல் எந்த சகோதரருக்கு எழுதுறாரோ அவங்க, எந்த பிராந்திய சபைக்கு எழுதுறாரோ அவங்க சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க. அந்த சத்தியத்துல ஒரு பொய்யும் உண்டாயிராது. சத்தியத்துல ஒரு பொய் கூட கிடையாது. அது எல்லாமே எப்படிப்பட்டதான்? எல்லாமே மெய்யானது தான். சத்தியத்தை அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, சொல்ல பாருங்க, இந்த நிருபத்தை அவங்களுக்கு எழுதுறாரு. யாருக்கு? சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க அறியாமலாம் கிடையாது. தேவனுடைய சத்தியத்தை அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. யார் தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நிருபத்தை என்ன செய்யறாருங்க? எழுதுறாரு. பாருங்க, அந்த சத்தியத்துல என்ன கிடையாது? ஒரு பொய்யும் இல்லை. சத்தியத்தை அறியாதினால் அல்ல என்று சொல்றார். சத்தியத்தை அறிந்திருக்கிற விசுவாசிகள் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்திருக்கிற விசுவாசிகள் சத்தியத்துல ஒரு பொய்யும் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை விசுவாசிக்கணும். தேவனுடைய சத்தியத்துல எந்த பொய்யுமே கிடையாது. தேவனுடைய சத்தியத்தை யார் அறிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாவற்றையும் நிதானிப்பாங்க. தேவனுடைய சத்தியத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? நிதானிப்பார்கள். அப்ப சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. அப்ப நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்துல நம்ம சரியா நடக்கணும். முதல் நூற்றாண்டு காலத்திலே நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சத்தியத்தின்படி நடந்துக்கிறாங்க. பிதாக்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாரும் சத்தியத்தின்படி நடந்துக்கிறாங்க. சத்தியத்தில் எப்படி இருக்கிறாங்க? நிலைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன உறுதியா நம்புறாங்க? சத்தியத்துல ஒரு பொய்யுமே இல்லைன்னு உறுதியா நம்புறாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பொய்யுரையாத தேவன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22-23 பாருங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. யார் அந்த கிறிஸ்து? 23 பார்த்திடலாம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். இயேசுவை கிறிஸ்து அல்ல யாரெல்லாம் மறுதலிக்கிறாங்களோ அவன்லாம் பொய்யனாத்தான் இருப்பான். அவன் தான் அந்த கிறிஸ்துவா இருப்பான். பிதா தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறார்? இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் எல்லாருமே யாருதான்? அந்த கிறிஸ்துவா தான் இருப்பான். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அவங்க என்ன செய்யறதில்லை? ஏற்றுக்கொள்வது இல்லை. இவங்கெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருப்பாங்க? சத்ருவா தான் இருப்பாங்க. ஏற்கனவே அந்த கிறிஸ்துவ பத்தி நம்ம பார்த்துட்டு வரலீங்களா? அப்ப குமாரனையும் பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இயேசுவை கிறிஸ்துவென்று யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க என்னவாதான் இருப்பாங்க? அந்த கிறிஸ்துவா தான் இருப்பாங்க. இல்லைங்களா? இயேசு சிருஷ்டிக்கப்பட்ட யெகோவா சாட்சிகள்லாம் சொல்றாங்க. அவங்க யாரு? அந்த கிறிஸ்து. அப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு அந்த கிறிஸ்துகள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு அந்த கிறிஸ்துகள் இருக்கிறான். இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களா? அவங்களாம் யாரு? அந்த கிறிஸ்துகள். அப்ப உலகத்துல இன்னைக்கு அநேக அந்த கிறிஸ்துகள் உண்டாயிருக்கிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 பாருங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால்
நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். வசனம் நல்லா கவனிங்க. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுதுன்ற. அப்ப விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சத்தியம் உபதேசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதற்கு விரோதமா என்ன வரும்னா இந்த கள்ள போதனை வரும். கள்ள போதனை எங்கிருந்து வரும்? ஒரு சத்தியம் உபதேசிக்கப்பட்டா அதுக்கு விரோதமா போதிப்பாங்க பாத்தீங்களா? அதான் என்னவா இருக்குது? அதான் கள்ள உபதேசமா இருக்குது. அப்ப கர்த்தருடைய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆதி முதல் இயேசுவே கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாங்க? சத்தியத்தை போச்சுக்கிறாங்க. இயேசுவே கிறிஸ்து, கிறிஸ்து மாம்சத்தில் வந்திருக்கிறார். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியும் அந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? போச்சுக்கிறாங்க. அப்ப அந்த சத்தியங்கள் நமக்குள் எப்படி இருக்கணுங்க? நிலைத்திருக்க வேண்டும். அப்ப ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய சத்தியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சத்தியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருந்தால்தான் நாம் குமாரனிலும் பிதாவிலும் என்ன செய்ய முடியுங்க? நிலைத்திருக்க முடியும். இயேசுவே கிறிஸ்துவாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத சொல்லப்பட்டிருக்கீங்களா? இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்துவாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆதி முதல் நம்ம கேள்விப்பட்ட சத்தியங்கள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமா தான் கள்ள போதனையே வரும். கள்ள போதனைங்கிறது என்ன? சத்தியத்தை கேட்பாங்க, அது அப்படி இல்லை, இது சத்தியம், நாங்க சொல்றதுதான் சத்தியம் சொல்லுவாங்க பாருங்க, அதான் கள்ள போதனை. சத்தியத்துக்கு விரோதமானது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஏன் இதை இங்க சொல்றார்? காரணம் என்ன? யார் பிதாவிலும் குமாரனும் யார் நிலைச்சுகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு, நித்திய ஜீவனை நான் அவர்களுக்கு தருவேன். ஆதியில் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட சத்தியங்களை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும். பிதாவையும் குமாரன் நாம் என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கிறிஸ்துவாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தான் என்ன இருக்குதுங்க? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய எல்லா சத்தியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? புறம்பெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த பிரமாணத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா அவர் உண்மையுள்ள தேவன். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாம் எப்போது விசுவாசித்தாரோ அவருடைய அடிச்சுவடுகள் நாம் நடக்கிறோம்னா அதே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தாரு? தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அப்ப தேவன் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் நிறைவேற நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது நம்முடைய மரண பரியந்தம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் எப்படி காத்திருக்கணும்? விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும். தேவன் நிச்சயமா தருவாரு. தேவன் நிச்சயமா தருவார். நித்திய ஜீவன் அர்த்தம் என்ன? அழியாத ஜீவன். கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவரா இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மரணம் என்பது அவர் கிடையாது. உயிர் தெழுந்த கிறிஸ்து நீ மரிப்பதில்லை என்றார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார்? நித்திய ஜீவனை உடையவரா இருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது மரித்ததும் உயிர் தெழுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நம்முடைய ரூபம் மாற்றப்படும் வச்சுக்கோங்க. உயிரோடு இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கும்? அழியாத சரீரம்.
அந்த சரத்துல மரணங்கிறதே இருக்காது. அதுதான் நித்திய ஜீவன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏன் இதெல்லாம் எழுதுறாரு? நம்மை சுற்றி வஞ்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. விசுவாசிகளை வஞ்சிக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. ஏதோ யோவானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. வஞ்சிக்கிறவர்களுக்கு எதிராக நாம் எப்படி இருக்கணும்? பாதுகாப்பா இருக்கணும். யோவான் வஞ்சிக்கிற இடத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. பாதுகாப்பை கொடுக்கும்படியாகத்தான் நிருபத்தை அவர் எழுதுறாரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இவங்கெல்லாம் இப்படி சொல்லி என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த சத்தியத்தை கள்ள போதனை என்று சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்னாலும் அவங்களாம் செவி கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நீங்க போய் சொல்லி பாருங்க, வசனம் இப்படிதான் சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. எங்க இதெல்லாம் கள்ள போதனைங்க அப்படின்னு. சரி, சரியான சத்தியம் நீங்க போதிங்கன்னா போதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த மட்டும் அடிப்படை சத்தியம் கூட உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியும் நினைக்கிறீங்க? வாரத்துல முதல் நாள் கர்த்தருடைய சபைக்கு போகணும், 6 பங்கு இருக்கு, அதுல பங்கு பெறணும், சர்ச்சும் சொல்லி வீட்டுக்கு வந்துடணும், அதுக்கு அடுத்த வாரம் போகணும், அவ்வளவுதான். உலக பிரகாரமாவே வாழ்வான். இந்த உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுன்னு சொல்லுவார் பாருங்க. அவங்க உலகத்தில் உள்ளவைகளும் அவங்க அன்பு கூர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன விசுவாசிப்பாங்கன்னா, நமக்கு நித்திய ஜீவனுக்கு விசுவாசிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம பரிசுத்தமா இருந்தாதான், கிறிஸ்துவை போல் இருந்தாதான் நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பாருன்னு சொன்னா நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க, ஏளனமா பேசுவாங்க. வஞ்சிக்கிறவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லைங்களா? அந்த அபிஷேகத்தை பத்தி நம்ம பார்த்தாச்சு மேல. இப்போ 28ஆம் வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாம் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இல்லைங்களா? அப்ப யோவான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்கன்னு மறுபடியும் புத்தி சொல்றேன். தேவனுக்குள்ள நிலைச்சிருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்ய போறாருங்க? வரப்போறாரு. அவருடைய வருகை நாள்ல நான் ஓடி மறைஞ்சுக்கலாம் முடியாது. இயேசு கிறிஸ்து ஓடி போய் என்ன செய்ய முடியாதுங்க? மறைஞ்சுக்கலாம் முடியாது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் நிலைத்திருந்தால்தான் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உடையவர்களாக நம்ம நிற்க முடியும். இயேசு கிறிஸ்து நீங்க வந்துட்டாரு, அவருடைய சன்னிதானத்துல எவ்வளவு பேர் தைரியமா நிற்பாங்க? அவருடைய பிரமாணத்தின்படி செஞ்சு பரிசுத்தமா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கதான் தைரியமா நிற்பாங்க. பாவிகள் என்ன செய்வாங்க? தைரியம் இருக்காது. இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்காதுங்க? தைரியம் இருக்காது. அப்ப அவர் வெளிப்படுவாரு. அவர் வருகையில வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் வெட்கம் வருது? இந்த ஆதாம் ஏவாள் இருக்காங்க இல்லைங்களா? ஏன் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? பயந்து ஒளிந்து கொண்டுன்னு ஏன் சொல்றாங்க? தேவன் தான் ஏன் தைரியமா நிக்க முடியல? காரணம் என்னன்னா, தேவனுடைய பிரமாணத்தை அவங்க மீறிட்டாங்க. மீறினா பயந்து தான் ஒளிஞ்சிக்கணும். இந்த கனியை புசிப்பதற்கு முன்பதாக தைரியமா இருந்திருப்பாங்க. கனியை புசித்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாங்க? பயந்து ஒளிந்து கொண்டேன்ற பயம் வந்துருச்சு. அப்ப பாவம் எங்க இருக்கும் அங்க பயம் இருக்கும். பயம் இல்லைன்னா தேவனுடைய பிரமாணப்படி செய்யறோம்னா பயம் இல்லாம இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக எப்படி நிக்கலாங்க? தைரியமாக நாம் நிற்க முடியும். முடிவு நம்முடைய கையில தான் இருக்கு. நாம் எப்படி இந்த பூமியில வாழ்றோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நிறைய ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். அந்த ஆலோசனைப்படி நம்ம என்ன செய்யணுங்க? வாழ வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவரா இருக்கிறார் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இயேசு எப்படிப்பட்டவரு, எப்படி இருந்துக்கிறாரு, நீதி உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். இந்த பூமியில பாவ கரைகள் எதுவும் இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்துகிறாரு அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள யாரெல்லாம் நிலைச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பாக்கியவான்கள் தான். இந்த வசனம் சொல்ல பாருங்க, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், முதல்ல அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றார். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். இயேசு கிறிஸ்து பாவம் உள்ளவர்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவத்தை வந்து குழப்பி போடுவதற்காக நிறைய காரியங்களும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமற்றவர், இயேசு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இயேசு சாதாரணமான மனுஷன்தான். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருக்கிறார். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதானே அடிச்சொல்ல நடக்க முடியும் இல்லைங்களா? நீதியை செய்கிறவன் எவனும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நீதியை செய்தாரோ அவரை பின்பற்றக்கூடிய என்னதான் செய்யணுங்க? நீதியை தான் செய்யணும். பாவத்துக்கு விரோதமா என்ன இருக்குன்னா நீதி, அநீதிக்கு விரோதமா என்ன இருக்குன்னா நீதி தான் இருக்குது. அநீதி நமக்கு என்னன்னு தெரியலைங்களா? நீதிக்கு விரோதமா எது பண்ணாலும் அநீதி தான். பாவமான காரியங்கள் என்ன, எல்லாமே அநீதி தான். அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நீதியை செய்ய வேண்டும். யார் வந்து நீதியை செய்யறாங்களோ அவங்க தேவனுடைய சாயலும்படி சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனா இருப்பாங்க. யாரெல்லாம் நீதியை செய்யறாங்களோ அவருடைய தேவனுடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை அவர்கள் தரித்து கொண்டிருப்பார்கள். அவங்க கிறிஸ்துவின் சாயல்ல இருப்பாங்க, தேவனுடைய சுபாவத்தை பெற்றிருப்பாங்க. நீதியை செஞ்சவங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. நிறைய சொல்லுவாங்க, நான் ஞானசனம் எடுத்துட்டேங்க, கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஞானசனம் எடுத்துட்டா கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான், கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன், கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிறப்பின் அர்த்தம் என்ன? நீதியை செஞ்சவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறான். வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டேன், நான் நீதியை செய்யறேன் அப்படின்னு அர்த்தமா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கணும், தொடர்ந்து நீதியை செய்யணும், அவங்க தான் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீதின் கிரைகளை நாம் தொடர்ந்து என்ன பண்ணணுங்க? செய்யணும். எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? நீதின் கிரைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாதுங்க? விலகி போயிடவே கூடாது. அப்ப யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்கதான் யாருக்குள்ள பிறந்துக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறார்கள். பாவம் செய்யறவன்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறானா? பாவம் செய்வதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறாங்களா? ஞானஸ்தான பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பாவத்துல இருக்கிறாங்களே அவங்களாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறாங்களா? சொல்ல பாருங்க, நீதியை செய்கிறவன் எவனும். நீதி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கதான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. நாம் நீதியை செய்கின்ற பொழுது நம்ம என்னவா இருக்க முடியும் தெரியுங்களா? நீதிமானா இருக்க முடியும். நீதியை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம நீதிமானாவே இருக்க முடியும். நாம் நீதி செய்யறது நிறுத்திட்டா நம்ம அநீதிமான் ஆயிடுவோம். அப்படி நீதி இல்லைன்னா நீதிமான் இருக்க முடியாது. நீதி நிறுத்திட்டு அநீதி செய்யணும், அநீதிமான் ஆயிடுவோம். கிறிஸ்து வர வரைக்கும் நாம் என்ன செய்யணுங்க? தொடர்ந்து நாம் நீதியை என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா எச்சரிப்பை நமக்கு என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். அப்ப இந்த எச்சரிப்பை நாம் உணர்ந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக இந்த பூமியில வாழணும். தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாமாகிய தேவனை தரிசிக்கவே முடியாது. இந்த சத்தியங்கள் தொடர்ந்து நமக்கு போதிக்கப்படும்னா, நீங்க போதிப்பீங்கன்னா நிறைய ஆத்துமாக்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஒருவேளை நாம் கேட்ட பழைய சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், அதெல்லாம் பாவம்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவின் சுத்தமான உபதேசத்திற்கு, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவி கொடுத்து நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிந்து பரிசுத்தமா இந்த பூமியில வாழ. அப்பதான் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின நித்திய ஜீவன் என்ன செய்வாருங்க? நமக்கு கொடுப்பார்.